ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து தாளித்த சாப்பாடு வந்து செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது ஒரு 4 பேருக்கு நான் செய்கிறேன். ஆயில் சூடாயிடுச்சு. இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கால் டீஸ்பூன் கடுகு. இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட கருவேப்பிலை ஒரு கொத்து கட் பண்ணி போட்டுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த தாளித்து சாதத்துக்கு வந்து வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, தக்காளி வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த தாளித்து சாதம் வந்து நம்ம என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும்போது, அல்லது குழம்பு நம்ம வீட்டில் இல்லாதப்பையோ டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. மிஞ்சி போனால் 2 நிமிஷம் தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. இது பொருளும் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அதிகமாக செலவாகாது. ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும். இது கூட ஒரு ஆம்லெட்டோ அல்லது அப்பளம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட நறுக்கி வச்ச ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. மல்லித்தலை போட்டிங்கன்னா தான் இந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி மல்லியலையும் நல்லா வதக்கியாச்சு. இது கூட கொஞ்சம் 1/4 டீஸ்பூனோட கம்மியாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி சேர்த்துட்டு அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு மஞ்சள் பொடி நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வடித்து ஆற வச்ச சாப்பாடு நல்லா ஆற வச்சுக்கோங்க. சாதம் வந்து ஆறி போயிருக்கணும், அப்போ தான் நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ வடித்து ஆற வச்ச சாப்பாடு வந்து இது கூட நம்ம கிளறிக்கலாம். அடுப்பு இப்போ ஆஃப் பண்ணாதீங்க, கொஞ்சம் சிம்மிலே எரிஞ்சிட்டு இருக்கட்டும். 4 பேருக்கு அளவாக நான் வந்து வெள்ளை சாப்பாடு இது கூட நான் சேர்த்துருக்கேன். சாதம் கிளறுற வரைக்குமே அடுப்பு வந்து ஆன்லேயே இருக்கட்டும். நல்லா கிளறி முடித்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான சூப்பரான ரிச்சான சாப்பாடு வந்து தாளித்து சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.